செய்திகள். பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு கறி வழங்கி கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. பெட்ரோலிய நிறுவனங்கள் வருமான வரி கணக்கை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். பாஜக வலியுறுத்தல். இந்த ஆண்டின் உலக அழகியாக வெனிசுலா நாட்டு கல்லூரி மாணவி தேர்வு. லண்டனில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழா. வணக்கம். விரிவான செய்திகள். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இறை தூதர் இப்ராஹிம் தியாகத்தை எடுத்துரைக்கும் விதமாக இந்த நன்னாளை பக்ரீத் பண்டிகையாக இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கம்பத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 6000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி வழங்கப்பட்டது. சென்னையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தீவுத்திடல், திருவல்லிக்கேணி, ஆகிரம் விளக்கு உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள ஹஜ்மனோ பள்ளி வாசலில் ஏராளமான முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து மக்களுக்கு குர்பானி வழங்கப்பட்டது. வந்தவாசியில் பெரியபள்ளி வாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் பங்கேற்றனர். மதுரை தமுக்கம் மைதானம் சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரியபள்ளி வாசல் மற்றும் காரைக்கால் பெரியபள்ளி வாசல் உள்ளிட்ட அனைத்து ஜமாத்துகளிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் ஏழை மக்களுக்கு குர்பானி வழங்கினார்கள். வேலூரை அடுத்த ஆரன்பாளையத்தில் உள்ள மசூதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் காகில்பட்டினம் கடற்கரையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இன்று சிறப்பு தொழுகை செய்தனர். பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று மாலை இஸ்லாமியர்களுக்கு கறி வழங்கி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவிக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்டது இஸ்லாம் மார்க்கம் என்றும், ஈகையும் தியாகத்தையும் போற்றும் தன்மை கொண்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பகுத்துண்டு வாழும் சமதர்ம நெறியை போற்றும் வகையில் இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் குர்பானி கறி வழங்கி பண்டிகையை கடைபிடிப்பது வழக்கம் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். தேமுதிக சார்பில் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகை என்று கழக தோழர்கள் முஸ்லிம் சகோதரர்களோடு இணைந்து கறி வழங்கி கொண்டாடி வருவதை நினைவு கூர்ந்துள்ள கேப்டன், கடந்த 3 ஆண்டுகளாக பக்ரீத் பண்டிகையின் போது இஸ்லாமிய தோழர்களுக்கு தாம் கறி வழங்கி பண்டிகையை கொண்டாடி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பக்ரீத் திருநாளான இன்று மாலை 3:30 மணி அளவில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு குர்பானி வழங்கி கேப்டன் விஜயகாந்த் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுகிறார். இதில் கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொருவரும் தங்கள் இஷ்டத்திற்கு பெட்ரோல் விலையை உயர்த்தும் நிலை உருவாகி இருப்பதால் பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு ஏதாவது அதிகாரம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா, பெட்ரோல் விலையை அவ்வப்போது உயர்த்தி வருவது பொதுமக்களை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்குவதுடன் விலைவாசியும் மேலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். பெட்ரோலிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் பெட்ரோல் விலை உயர்த்தப்படுகிறது என்றும், இஷ்டத்திற்கு விலையேற்றும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு அதிகாரம் எதுவும் உள்ளதா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் டி. ராஜா கேள்வி எழுப்பினார். ஊழலுக்கு எதிராக போராடி வரும் அண்ணா ஹசாரே குழுவினர் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் நாக்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழலுக்கு எதிராக போராடி வரும் அண்ணா ஹசாராவின் நெருங்கிய நண்பரும் சமூக ஆர்வலருமான அரவிந்த் கெஜ்ரிவால் நாக்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார்.
அப்போது யுவகந்தானந்தா என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி ஏந்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் திரும்பிய அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆர்ப்பாட்டக்காரர்கள் சூழ்ந்து கொள்ள முயன்றபோது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவாளர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தகராறு மூழும் சூழ்நிலை ஏற்பட்டது. கடும் தள்ளுமுள்ளுக்கு இடையே அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்திரமாக அனுப்பி வைத்த போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்தனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அண்ணா ஹசாரே குழுவை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இரண்டாவது முறையாக நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. டெலிபோன் ஒட்டு கேட்கப்படுவதாக கூறும் அண்ணா ஹசாரே குழுவினரின் புகார் ஆதாரமற்றது என்று காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. அண்ணா ஹசாரேவின் அணியில் இடம்பெற்றுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று முன்தினம் தங்கள் டெலிபோன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இதுபற்றி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி, அண்ணா ஹசாரே குழுவினரின் டெலிபோன்கள் ஒட்டு கேட்கப்படுகிறது என்பது தவறானது என்றும் அவர்களது டெலிபோன்களை ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் டெலிபோன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக ஹசாரே குழுவினர் கருதினால் இது பற்றி போலீசில் புகார் செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலையை அடிக்கடி தாறுமாறாக உயர்த்தி ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வில் விளையாடி வரும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தங்கள் வருமான வரி கணக்குகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் பெட்ரோலின் விலை 11 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. 2 மாதத்தில் 2 முறை பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. அண்மையில் பெட்ரோல் லிட்டருக்கு ₹1.82 உயர்த்தப்பட்டதற்கு நாடு முழுவதும் கடும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. விலை உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், திமுக மற்றும் பாஜக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த 3 வருடமாக வருமான வரி கணக்குகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் பேசிய அவர், எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த 2006 முதல் 2010 வரையிலான 4 ஆண்டுகளில் ₹1.29 லட்சம் கோடி லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். The BJP demands that the oil companies should publish a white paper on their balance sheets in the last 3 years. மத்திய அரசு உத்தரவிட்டால் சமீபத்திய பெட்ரோல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற தயாராக உள்ளன. ஆனால் மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். நாட்டு மக்களின் துயரங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மத்திய அரசுக்கு உணர்வு மறத்து போய்விட்டது என்றும் வெங்கையா நாயுடு கண்டனம் தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு உலக அழகியாக வெனிசுலா நாட்டின் இவியான் சர்கோஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த ஆண்டுக்கான உலக அழகி போட்டி லண்டனில் நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளின் அழகிகள் கலந்து கொண்டு மேடையில் தங்களது திறமையை வெளிப்படுத்தினார்கள். இதில் உலக அழகியாக வெனிசுலா நாட்டின் இவியான் சர்கோஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிஸ் வேர்ல்ட் 2011 கிரீடம் வழங்கப்பட்டது. அப்போது அவருக்கு உலக அழகி போட்டி அமைப்பாளர்கள் சங்க தலைவர் ஜூலியா மார்லோ கிரீடம் சூட்டினார். அப்போது வெனிசுலா அழகி ஆனந்த கண்ணீர் வடித்தார். உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 வயதேயான வெனிசுலா அழகி இவியான் சர்கோஸ் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பட்டம் பெற்றவர். குழந்தைகள் நலனுக்காக தன்னை அர்ப்பணிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். Bueno, me siento realmente muy contenta. No tengo palabras para expresar esta felicidad que siento. Bueno, estoy muy agradecida con la vida, de verdad que esto es muestra de que sí se puede lograr las cosas. இரண்டாவது இடத்தை பிலிப்பைன்ஸ் அழகி கிவிண்டோலின் ரூயஸும், 3வது இடத்தை போர்ட்டோ ரிகோவை சேர்ந்த அமந்தா விலனோவும் பெற்றுள்ளனர். போட்டி முடிவு அறிவிக்கப்பட்டதும் உலக அழகிகள் வரிசையாக 3 பேரும் ஒருவருக்கு ஒருவர் முத்தமிட்டு தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். கடந்த 2010ஆம் ஆண்டும் உலக அழகியாக வெனிசுலா அழகியை தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல சீனாவில் செங்டு நகரில் நடைபெற்ற மற்றொரு உலக அழகி போட்டியில் ஈக்வடர் நாட்டு 22 வயது அழகி பெர்னாண்டோ
கர்ஜனோவும் 2வது இடத்தை, வெனிசுலா நாட்டின் ஜெஜ்னிகா பாப்போஸும் 3வது இடத்தை, மங்கோலியா அழகி டுச்சு இடர்ஸ்கான் ஆகியோர் கைப்பற்றினர். முதல் இடம் வென்று உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்ட ஈக்வெடர் நாட்டு அழகிக்கு மிஸ் வேர்ல்ட் 2011 என்ற பட்டம் வழங்கப்பட்டு கிரீடம் சூட்டப்பட்டது. சென்னையில் டேங்கர் லாரிகள் திடீர் வேலை நிறுத்தம், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திருப்பூரில் கனமழைக்கு 20 பேர் பலி, தேனி ஆண்டிப்பட்டியில் வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் பல செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு